ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு ஓர் இடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்த பின் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்து கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு மூடியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாக கதவை தட்டி கொண்டிருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்க விட்டாலும், அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்று கொள்கின்றனர், தேடுவோர் கண்டு அடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் தன்னுடைய சீடருக்கு எப்படி ஜெபிக்கிறது என்று அவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய சீடர்கள் ஆண்டவரிடம் போய் கேட்குறாங்க, இயேசுவே, எங்களுக்கு கற்றுக் கொடும் ஜெபம் செய்யறதுக்கு எப்படின்னு. ஏன் இயேசுவிடம் போறாங்க? ஏனென்றால் அவங்க பார்த்திருக்கிறாங்க இயேசு ஜெபிக்கிறத. அவர் வாழ்க்கை முழுதும் தனிமையாக போய் நிறைய ஜெபித்து கொண்டிருந்தார். அப்போ அதை பார்க்கும் பொழுது தன்னுடைய சீடர், இது என்ன தனியாக போய் ஜெபிக்கிறாரு, தனியாக போய் பேசி கொண்டிருக்கிறாரு, அவங்க உணர்ந்தாங்க. அப்புறம் அவங்க இயேசுவிடம் போய் கேட்குறாங்க. அப்போ இயேசுவிடம் கேட்கும் பொழுது இயேசு அவர் கற்பித்த ஜெபத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொரு திருப்பலியிலையும் அந்த ஜெபத்தை சொல்லுகின்றோம். தெரியுங்க? ஆமாவா இல்லையா? சரி,
ஏன் இந்த ஜெபம் அவசியம்? ஏன் இந்த ஜெபம் அவசியம்? இயேசுவும் தந்தையும் அந்த உறவு ரொம்ப நெருங்கிய உறவு. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, there was an intimacy between Jesus and the Father. அந்த நெருங்கிய உறவுனால அவர் தந்தையிடம் அதிகமாக பேசிக்கொண்டிருந்தார். ஒரு பெண்ணும் ஆணும் காதல் பண்ணும் பொழுது அந்த காதல் அதிகமாக போக 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 என்ன செய்வோம்? இன்னும் அதிகமாக பேச ஆசைப்படுவார்கள். நான் ஒரு பத்திரிக்கையில் படித்தேன், பல வருஷத்துக்கு முன்பு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்பு இருக்கும். அந்த பத்திரிக்கையில் ஒரு தம்பதி 50 வருடம் அவங்களோட திருமண அனிவர்சரியை கொண்டாடுறாங்க. அப்போ இன்டர்வியூவர் கேட்குறார், எப்படிங்க இவ்வளோ வருஷம் எப்படி வாழ்ந்தீங்கன்னு? இப்போ இந்த வருஷத்தில் 50 வருஷமாச்சு நீங்கள் திருமணம் செய்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, அவங்க 2 பேரும், நாங்கள் ஒரு கட்டம் வந்துருச்சு எங்கள் வாழ்க்கையில், பேச அவசியம் இல்லை. ஒரு காலகட்டத்தில் நாங்கள் தொடுவோம், ஒருத்தரை கையை தொட்டும்போது அதில் நிறைஞ்சிருக்கும் நிறைஞ்சிருக்கும் எங்களோட அன்பு. இப்பொழுது பேசவே அவசியம் இல்லை. ஒருத்தர் பக்கத்தில் உக்காந்துருந்தாலே அதில் நிறைய அன்பு இருக்குது. அதான் வயசானவர்களுடைய காதல், பாசம், அன்பு. இந்த காலத்து பிள்ளைங்களாம், ஐ லவ் யூ டார்லிங், ஐ மிஸ் யூ, why you didn't call me, ஏன் கூப்பிடல? அதிகமாக ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆழ்ந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருந்தால், ஆழமான உறவு இருந்தால் அது நிலைத்திருக்கும். அப்போ இயேசு தன்னுடைய அப்பாவிடம் உரையாடும் பொழுது அதில் ஆழ்ந்த அன்பு இருந்தது. அதுதான் ஜெபம். அப்போ இந்த சீடர்கள் அதை பார்த்துட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க என்று. அப்போ கற்றுக் கொடுக்கிறாரு. ஏன் இந்த ஆழ்ந்த அன்பு அவசியம்? அப்போத்தான் தனிப்பட்ட உறவை ஏற்படுத்த முடியும். only then we can establish a personal relationship, தனிப்பட்ட உறவு. அதன் மூலமாக இறைவன் என்னுள் வாழ்ந்து செயல்பட முடியும். ஒரு கப்பு யாரோ கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு, அதில் அசிங்கமாக இருக்குது, தண்ணி குடிக்கிறதுக்கு முன்பு அது அசிங்கமான கப்பு பயன்படுத்த, அதை நீங்கள் பயன்படுத்துவீங்களா? என்ன செய்வீங்க? அப்படியே குடிச்சிடும் ஃபாதர். என்ன செய்வீங்க? கழுவிட்டு தான் நீங்கள் தண்ணி எடுத்து கொடுப்பீங்க. அதே போல் ஒரு பிளேட்டை உங்களுக்கு கொடுத்த அசிங்கமான பிளேட்டை, அதை நீங்கள் சாப்பிட்டு பயன்படுத்துவீங்களா? பயன்படுத்த மாட்டீங்க. அதை கழுவிட்டு தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. நாம் ஒரு சாதாரண மனிதன், எதுவும் கச்சிரவாக இருந்துச்சுன்னா, அசிங்கமாக இருந்தால், அழுக்காக இருந்தால் அதை பயன்படுத்த மாட்டோம், அந்த அருகில் கூட போக மாட்டோம். இறைவன் உங்களை பயன்படுத்த வேண்டுமென்றால் நீங்களும் நானும் தூய்மையை அடைய வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் அதிகமாக தூய்மையாக போக 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 அவர் உங்கள் மூலமாக செயல்படுவார். அதுக்கு அடிப்படையாக ஜெபம் அவசியம். When God wants to express through you, you have to be purified. You have to be in conscious awareness. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த உணர்வோடு இருக்க வேண்டும். இறைவன் என்னை பயன்படுத்த வேண்டும் என்றால் அவரோடு இந்த உறவை நான் ஆழமாக ஏற்படுத்த வேண்டும். அந்த ஸ்லைட்டை போடுங்க, முதல் ஸ்லைட். எல்லாம் சத்தமாக படிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-6 வரைக்கும் எல்லாம் சத்தமாக படிப்போம். நான் உங்களோடு
ஆமேன், ஆமேன், ஆமேன். அவரோடு இல்லாவிட்டால் உன்னால், என்னுள் நீ இல்லாவிட்டால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ கனி தர முடியாது, நீ கனி தர முடியாது. நான் அந்த திராட்சை கொடி, அதன் கிளைகள் நீ. அப்போ என்னிடமிருந்து நீ விட்டு அகன்று விட்டே என்றால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஜெபம். அப்போது அவரோடு நான் இணைந்து இருக்கும் பொழுது அதில் தான் கனி தர முடியும். ஜெப வாழ்க்கை எவ்வளோ உங்களிடம் இருக்கிறது? ஜெப வாழ்க்கை நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளை கேட்போம், எவ்வளோ ஜெபம் செய்கிறோம் நான் என்று. நேரமே இல்லை ஃபாதர். நான் சில சமயத்தில் தம்பதிகளை சந்திப்பேன், அவங்கள்ட்ட சொல்லுவேன், பல வகையில் ஜெபிக்கலாம், வேலை முடிஞ்சு வந்துடுத்து ஒரு ஜோமாலை செய்யலாம். ஐயோ, ஒரு ஜோமாலை ரொம்ப டயர்ட் ஃபாதர். சரி, ஒரு ஜோமாலை வேணாம், ஒரு 10 மணி செய்யுங்களேன். அது 10 மணி ரொம்ப டயர்டாக இருக்கலாம். சரி, 10 மணி வேண்டாம். 3 அன்னை மரியாள் கற்பித்த ஜெபம், 3ம் ஒரு ஆண்டவர் இயேசுவோட கற்பித்த ஜெபம், கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை செய்யுங்களேன். அதுவும் டயர்டாக இருந்தா ஒரு ஆவர் ஃபாதர், ஒரு ஹேல் மேரி. அதுவும் டயர்டாக இருந்தா தற்கொலை பண்ணிக்கங்க. அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? அப்படி நான் என்ன செய்ய முடியும்? நேரமே இல்லை. அன்பார்ந்தவர்களே, ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன், ஜெப வாழ்க்கைக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன், சிம்பிள். எல்லா வகையிலும் ஜெபம் பண்ணலாம், நிறைய ஜெபங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் வேலை இடத்துல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். 1 மணி நேரம் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு உணர்வோடு, ஆண்டவர் இங்கே இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, என்னை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, சொல்லிட்டு தொடர்ந்து வேலையை செய்யுங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் ஸ்டாப். ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், நன்றி இயேசுவே, நன்றி இயேசு. அப்படியே அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் இப்படி செஞ்சுட்டு இருங்க. You will come to the automatic remembrance of God. கடவுளை இயல்பாக நீங்க நினைப்பீங்க. அந்த 1 மணி நேரம் அரை மணி நேரமா போகும், அரை மணி நேரம் 1/4 மணி நேரமா போகும். அப்புறம் every time you are in the remembrance of God. ஆனா நான் என்ன செய்கிறேன்? ஒவ்வொரு நாள் வேலை, இப்போ பாஸ் என்ன கேட்பாரு, டைமோட கொடுக்கணுமே, இதை சீக்கிரம் முடிப்போம், மறந்துடுவோம், ஆண்டவரை மறந்துடுவோம். சமைக்கணுமே, பிள்ளை குட்டிலாம் ஸ்கூலுக்கு போகணுமே, சமைச்சுக்கிட்டு இருக்கணுமே, கடவுளை மறந்துடுவோம். ஸ்கூலில் டீச்சராக இருக்கணும், கற்றுக் கொடுக்கணுமே, வகுப்பில் பயிற்சிக்கு கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணுமே, மறந்துடுவோம். எல்லா விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம், கடவுளை மறந்துட்டு. அன்பார்ந்தவர்களே, பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கோங்க, ஸ்கூலுக்கு படிச்சுக்கிட்டு இருப்போம், பரீட்சைக்கு கடவுளை மறந்துடுவோம். எப்போ வருவோம்? ஃபாதர், நான் பரீட்சைக்கு போகிறேன், என் மேலே தலையில் கை வச்சு ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறீங்க? எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம்? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம்? பிள்ளைங்க மேலே அப்பா அம்மா கை வச்சு ஜெபிங்களே. ஏன் முடியல நம்மளால? என்னால் நானே இறைவனுள் இல்லையே. I myself am not in God. How can I pray over my children? கடவுள்ல ஊறி வாழ அவர் அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் அந்த உணர்வோடு இருக்க வேண்டும். அடுத்த ஸ்லைடை போடுங்கய்யா, படிப்போம். மத்தேயு 6:24. கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆனால் செல்வம் தேவையா, தேவையில்லையா? தேவை. ஆனால் அந்த செல்வத்தை நாடி போய் அந்த செல்வத்தை அதிகமாக நான் எடுக்கும் பொழுது நான் பேராசைக்காக அடிமையாகி விடுகிறேன். பேராசை இருக்கும் பொழுது நான் இறைவனை சுலபமாக மறந்து விடுவேன். See, when you are greedy,
அதிகமாக படிக்கணும், அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக சம்பாதிக்கும் பொழுது இறைவனை மறந்துடுவோம். சம்பார்த்தனை தேவை, பணம் தேவை. ஆனால் பணத்துக்கு அடிமையாகிவிட்டேன் என்றால் நான் இறைவனுக்கு முரண்படியாக ஆகிவிடுவேன், இறைவனை மறந்து விடுவேன். அதனால இறைவனை ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டுங்கள் அன்பார்ந்தவர்களே. உங்களுக்கு அந்த வேலை கொடுத்ததே இறைவன் தானே, அந்த சம்பார்த்தனை காசு கொடுத்ததே இறைவன் தானே. அவரை மறந்துட்டு நம்ம செயல்பட்டோம்னா என்ன ஆகிறது? அதனால அன்பார்ந்தவர்களே, உங்களோட வேலை இடத்துலையும் அவரை நினைச்சுக்குங்களேன். எங்க இருந்தாலும் அவரை நினைச்சுக்குங்க. அவரை நினைச்சிருக்கும் பொழுது நான் விலகி போக மாட்டேன். அதிகமாக ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவர் அதிகமாக என்னுள் இருப்பார், என் மூலமாக செயல்படுவார். The more you live in God, the more he will express in and through you. அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு இன்னொன்று அவர் கேட்கிறார், விடாமுயற்சியோட கேளுங்கள் என்று. கேளுங்கள். அந்த உதாரணத்தை கொடுத்திருக்கிறார் என்னுடைய கதையில். அவரோட நண்பரை வெளியிலே வந்திருக்கிறாரு, தட்டுங்கள். நீ அந்த உறவுல இருந்தியா, நீங்கள் அந்த உறவுல இருந்தீங்களா? when you are in intimate relationship, ரொம்ப கேஷுவலா பேசுவோம் ஆண்டவர்கிட்ட. இயேசுவே நான் உங்களை கேட்டது இயேசுவே, என்ன நடக்கலையே? நீ கொடுப்பீங்க, எனக்கு நிச்சயமா அவசியம் நம்பிக்கை இருக்குது, நீ கொடுப்பீங்க ஆண்டவரே. ஒரு நண்பராக பேசுவோம். நம்மளாம் எப்படி, அண்ணம்மா திருநாளில் போய், அண்ணம்மா தாயே எனக்கு பிள்ளை கிடைக்கலையே, இங்கே வந்திருக்கிற அண்ணம்மாவை, அப்படிலாம் தேவை. அதிகமாக ஆண்டவரோடு இருக்கும் பொழுது எங்கே வேணாலும் நம்ம கேட்கலாம். அதனால் அன்பார்ந்தவர்களை அந்த உறவை ஏற்படுத்துங்கள். அந்த உறவை எப்படி ஏற்படுத்துறது? ஜெபத்தின் மூலமாக. ஜெபம் எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். அவர் கற்பு கொடுத்திருக்கின்றார். முதல்ல அவரை புகழுங்க என்று. Our Father in heaven, holy be your name. இறைவா தந்தையே, உம்முடைய நாமம் அற்புதமான நாமம் என்று சொல்றார். உமது ஆட்சி வருக, தந்தையே பெயர் தூயது என போற்ற பெருக. முதல்ல அதை செய்ய கற்றுக்குவோமே, அப்புறம் எல்லாம் கைகூடும் அன்பார்ந்தவர்களே. அதனால எஸ்டாப்ளிஷ், அந்த உறவை ஏற்படுத்துவோம். அது ஜெபத்தின் மூலமாகத்தான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கோயிலில் இருந்தால் பத்தாது. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நேரம் அவரோடு செலவு பண்ணுறோம், அது ரொம்ப அவசியம். ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த ஜெபமாவது ஒரு நாள் எத்தனை தடவை செய்கிறோம்? ஒரு தடவை செய்யலாம்ல. அன்னை மரியாதை பார்த்து எத்தனை தடவை நம்ம ஜெபிக்கிறோம்? திருவிழாக்கெலாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுறோம். அன்னை மரியாதை திருவிழாவுக்கு ஜெபமாலை செய்கிறோமா? ஜெபிக்கிறோமா? ஒரு ஜெபமாலை முடியாட்டினால 10 மணி செய்கிறோமா? அன்பார்ந்தவர்களை, உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் ஜெப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் ஜெபத்தின் மூலமாக நீங்கள் இறைவனை உணர முடியும். உணர்ந்து மட்டுமல்ல, அவர் உங்கள் மூலம் செயல்படுவார். இதை மனதில் வைத்து திருப்பலியில் நாம் சிறப்பாக பங்கெடுப்போம். ஆமீன்.